ஹாய், வெல்கம் பேக் டு வரதி ஏவிஎஃப்எக்ஸ் சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு வீடை எப்படி மாடல் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. அந்த சின்ன வீடை எப்படி மாடல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சீரிஸாக இருக்கும். ஏன்னா நம்ம பிளாக்கிங்கில் ஆரம்பித்து மாடலிங், யூவி அன்ராப்பிங் அண்ட் டெக்ஸ்சரிங் எல்லாமே பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி ஸோ இப்போ நீங்கள் நம்ம சேனலில் ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம பிளெண்டரோடைய யூசர் இன்டர்ஃபேஸில் ஆரம்பித்து மாடலிங் டூல்ஸ் ஒரு 17 டூல்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டுட்டோரியல் சீரிஸ் ஆக்சுவலாக யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு, இன்டர்மீடியட்க்கோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்க்கோ கிடையாது. இது வந்து ஒரு பிகினருக்கு. ஸோ நீங்கள் இது வரைக்கும் இந்த 17 டூல்ஸ் நான் சொல்லிக் கொடுத்ததையும் ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா, ஸோ அதை வந்து இப்போ ப்ராக்டிக்கலாக எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த வீடு மாடலிங்லேருந்து கற்றுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் இந்த வீடு மாடல் பண்ணுறோம். இதுக்கப்புறம் எப்படி டுட்டோரியல்ஸ் வரப்போகுதுன்னா, ஃபர்ஸ்ட் இந்த வீடு மாடல் பண்ணுறோம்ல, இதுக்கப்புறம் உடனே நம்ம யூவி அன்ராப்பிங் அண்ட் டெக்ஸ்சரிங் போக மாட்டோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹார்ட் சர்ஃபேஸ் மாடல் ஒன்று பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு ஆர்கானிக் மாடல், ஏதாவது ஒரு கேம் அசெட் ஒன்று பார்ப்போம். அதுக்கப்புறம் சின்னதாக ஏதாவது ஒரு ஸ்கல்ப்டிங் பண்ணிவிட்டு அந்த ஸ்கல்ப்டிங்கை எப்படி ரீடோப்பா பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ இந்த விஷயம் எல்லாத்தையும் நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஒவ்வொரு மாடலாக திரும்ப எடுத்து யூவி அன்ராப்பிங் அண்ட் டெக்ஸ்சரிங் பண்ணுவோம். ஸோ இதை வந்து நான் ஏன் இந்த ஒர்க் ஃப்ளோ யூஸ் பண்ணுறேன், எதுக்காக இப்படி சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா, நான் ஏற்கனவே இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு மாடலிங் மட்டுமே ஒரு 4 மாடலிங் மட்டுமே பண்ணோம் அப்படின்னா நமக்கு பிளெண்டர் வந்து நல்லா பழகும். ஸோ பிளெண்டரில் இருக்க எல்லா யூசர் இன்டர்ஃபேஸில் இருக்கக்கூடிய எல்லா விண்டோஸையும் நம்ம பழகும். டூல்ஸ் எங்கெங்கே எப்படி இருக்கும், மாடலிங் டூல்ஸ் எல்லாமே நமக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஃபஸ்ட்டு வெறும் மாடலிங் மட்டும் ஒரு 4 மாடலிங் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாடலாக எடுத்து அதை யூவி அன்ராப் அண்ட் டெக்ஸ்சரிங், லைட்டிங் இது எல்லாமே பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னுடைய பிளான். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பார்த்துக்கிறேன். பட் டுட்டோரியல் கண்டினியூஸாக வரும். அப்புறம் நிறைய பேர் வந்து என்ன டுட்டோரியல் போடுறதே இல்லை, சீக்கிரம் போடுங்க அப்படின்றீங்க. எனக்கு புரியுது. சம் பர்சனல் ஒர்க்கில் லாக்காக இருக்கிறதால என்னால் டெய்லி ஒரு வீடியோ இப்போதைக்கு போட முடியல. பட் வீக்லி அட்லீஸ்ட் ஒரு 2 வீடியோவாவது நான் போடுற மாதிரி பிளான் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு வீக்லி 2 வீடியோஸ் வரும். போக போக ஃபியூச்சரில் அதோட கவுண்ட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹவுஸ் மாடலிங் வீடியோ சிங்கிள் வீடியோவாக இருக்காது, இது ஒரு மல்டிபிள் வீடியோவாக இருக்கும். ஏன்னா இதை அட்ட ஸ்டேஜில் தொடர்ந்து ஒரே ஐடியா நம்மளால் பண்ண முடியாது. ஸோ இதை பிரேக் பண்ணி மல்டிபிள் வீடியோஸாக நான் போடுறேன். நீங்கள் கண்டினியூஸாக தொடர்ந்து பாருங்கள். அதே மாதிரி தொடர்ந்து பார்த்துட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கேயாவது ஸ்ட்ரக் ஆகிட்டீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க, புது சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்கீங்க. எல்லோரும் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக வந்தவங்க ஏற்கனவே இருக்க வீடியோஸை பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த சைடில் நான் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு தெரியும், நான் சொல்லுவேன். இன்கேஸ் நான் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னா இங்கே டூல்ஸ் என்னென்ன நான் யூஸ் பண்ணுன்றதை காமிக்கும். ஸோ இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி ஏதாவது உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறேன். நான் பண்ண ஏதாவது ஒரு ஸ்டெப் உங்களுக்கு வந்து புரியல, இல்லை நான் சொல்லலை அப்படின்னா அந்த டைம் ஸ்னாப்பை எடுத்து நீங்கள் போட்டு கரெக்டாக இந்த செகண்டில் ஒன்று பண்ணியிருக்கீங்க, அது என்னென்னு எனக்கு புரியல, இந்த செகண்டில் இந்த டூல் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அது என்னென்னு புரியலன்னு சொன்னீங்கன்னா நான் அது என்னென்னு பார்த்துட்டு அந்த டூல் எப்படி யூஸ் பண்ணுன்றதை உங்களுக்கு கமெண்ட்லேயே ரிப்ளை பண்ணுறேன். வேறு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது கண்டென்ட் நான் வீடியோவாக போடணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு டிஸ்க்ளைமர், இந்த கான்செப்ட் ஆர்ட் வந்து நான் பண்ணது கிடையாது, இது ஏஐலேருந்தும் எடுத்த கான்செப்ட் கிடையாது. இது வந்து ஒரு ஆர்டிஸ்ட், இங்கே ஒரு சைன் இருக்குது இல்லையா, அவரோட பேர் என்னன்னு தெரியல, ஸோ பார்த்துருவேன். ஸோ இந்த கான்செப்ட் ஆர்ட் பாவ்லோ டெரஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்டிஸ்டால் பண்ணது. அவர் யாருன்னு எனக்கு தெரியல, நான் ஜஸ்ட் கூகுளில் ரேண்டமாக சர்ச் பண்ணி ஹவுஸ் கான்செப்ட் ஆர்ட்னு தான் எடுத்தேன். இந்த இமேஜை நம்ம ஜஸ்ட் ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் இது யாருடைய இமேஜ் அப்படிங்கிறது சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை, நான் சொல்லிட்டேன். ஸோ அவருடைய இமேஜ் தான், இதை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இது என்னுடைய ஓன் ஆர்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ இந்த வீடியோ மேக் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ மேக் பண்ணும்போது முதல்ல நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு பிளான் பண்ணணும். ஸோ வேகா நம்ம பாட்டுன்னு போய் ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்னென்ன மாடல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணணும். ஸோ நான் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரீ நான் பண்ண போகிறதில்ல. ஸோ நான் அனோட்டேஷன் டூல் எடுத்துக்கிறேன். இப்போ அனோட்டேஷன் டூலுக்கு நம்ம கலர்ஸ் மாற்றணும்னா நம்மளால் மாற்ற முடியும். அனோட்டேஷன் டூலில் இருக்கும்போது நீங்கள் என் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே இருக்க டூல் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ என் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே ஐட்டம் கிளிக் பண்ணிங்கன்னா, ஐட்டமில் டூல் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே அனோட்டேஷன் டூல் வரும். இதில் இங்கே கலர் இருக்கு இல்லையா, இந்த கலரை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன கலர் வேணுமோ மாற்றிக்கலாம். ஸோ நான் இப்போ ஏற்கனவே பெயிண்ட் பண்ணது இங்கே மாறிடுச்சு. ஸோ இப்போது நான் இந்த ட்ரீ பண்ண போகிறதில்ல. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளார் பண்ணுறது ஈஸி தான், இந்த பிளான் பண்ணாலே இந்த ஃப்ளார் பண்ணிடலாம். பட்
ஸ்டில் இந்த ஃப்ளார் நம்ம பண்ண வேணாம், அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு லீஃப் ஒரு இது பண்ணாலே உங்களுக்கு அடுத்த தொட்டி எப்படி பண்ணணும், அடுத்த ஃப்ளார் எப்படி பண்ணணும்னு தெரியும். ஓகே, நம்ம இதுவும் பண்ணிக்கலாமே, என்ன இப்போது இந்த ஃப்ளாரும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து என்னென்ன பண்ண போகிறோன்னா, இந்த பிளான்ட் பண்ணலாம், இந்த பேரல் இதுவும் பண்ணலாம், உடன் பேரல். இந்த வுட்லாம் வந்து நம்ம இது ஃபுல்லாக ஸ்டைலைஸ் லுக்குன்றதால இதை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தான் க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த வுட்டுமே நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து இங்கே இருக்கக்கூடிய ட்ரீ, இதையும் நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஃபுல்லாக எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதையும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அஃப்கோர்ஸ் இந்த ஸ்டிக், இந்த கிளாத்ஸ் இதையும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். வீடு கண்டிப்பாக பண்ண தான் போகிறோம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. வீட்டுக்கு மேலே இருக்க இதையும் பண்ண தான் போகிறோம். இந்த ஆண்டனா மாதிரி இருக்குல்ல, இந்த நார்த் ஈஸ்ட், இந்த காம்பஸ் ஆண்டனா இதையும் நம்ம பண்ண தான் போகிறோம், பண்ணிக்கலாம். அஃப்கோர்ஸ் இந்த லைட் இது எல்லாமே பண்ண தான் போகிறோம். இந்த லேண்டும் நம்ம பண்ண தான் போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பண்ண தான் போகிறோம். இது எல்லாத்தையும் நம்ம ஒரே வீடியோவாக பண்ண போகிறதில்ல, 1 by 1 பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான் என்னென்ன பண்ண போகிறேன்னு முடிவு பண்ணிவிட்டேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம பண்ண தான் போகிறோம். அதனால் இந்த செக்லிஸ்ட்டில் வந்து இந்த ட்ரீ மட்டும்தான் கிடையாது. ஸோ இமேஜை வந்து நான் ரெஃபரன்ஸ் பார்க்குறதுக்கு பியூர்ரெஃப் யூஸ் பண்ணுறேன். பியூர்ரெஃப் சாஃப்ட்வேரை நான் இங்கே வச்சுருக்கேன். ஓகேங்களா? இந்த இடத்துல டாக் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் பாக்ஸை நம்ம கொஞ்சம் கீழே கொண்டு வந்துருக்கலாம். ப்ராப்பர்ட்டி பேனல் அது பேர். ஸோ இப்படி வச்சிட்டோன்னா நமக்கு ப்ராப்பர்ட்டியும் அக்சஸ் பண்ணலாம், அவுட்லைனும் அக்சஸ் பண்ணலாம். இமேஜ் ரெஃபரன்ஸ் இமேஜும் இங்கே இருக்கும். ஓகே, ஸோ இப்போது இந்த அனோட்டேஷனை கிளியர் பண்ணிடலாம். ஜஸ்ட் நோட்ஸில் போயிட்டு, இதுதான் பிரச்சனை, மைனஸ் கொடுத்து கிளியர் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் கிளியர் பண்ணியாச்சு. இப்போது இமேஜை உள்ளே எப்படி இம்போர்ட் பண்ணுறதுலேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். பை டிஃபால்ட் உங்களுக்கு வியூபோர்ட் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த டெலீட் பண்ணிட்டேன், ஃப்ரெஷ்ஷாக இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ இப்போது இமேஜை வந்து விண்டோவிலேருந்து அப்படியே ட்ராக் பண்ணி பிளெண்டரில் விடுறேன். இப்படி நீங்கள் ட்ராக் பண்ணி விடும்போது மோஸ்ட்லி ஃப்ரண்ட் வியூ வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் இருக்கீங்கனாலும் நீங்கள் ட்ராக் பண்ண முடியும், ப்ராப்ளம் இல்லை. இப்போ நான் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நான் பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் ட்ராக் பண்ணிட்டேன். ஆனால் இது வந்து ரொம்ப டயக்னலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு என் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஐட்டம் பேனலில் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்கள். லொக்கேஷன் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி 0 கொடுத்துருங்க. அதே மாதிரி ரொட்டேஷன் வேல்யூஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி 0 கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு இப்போ டாப் வியூவில் எல்லாமே அலைன் ஆகிருக்கும். நம்ம இதை மட்டும் என்ன பண்ணிக்கலாம், ரொட்டேஷனில் RX90, அதாவது 90 டிகிரி. ஆரை ப்ரெஸ் பண்ணி உடனே எக்ஸை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி நம்பர் பேடில் 90 ப்ரெஸ் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா வந்துடும். அப்படி இல்லைன்னா இங்கே ரொட்டேஷனில் 90 ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போது மேலே மூவ் பண்ணிக்கலாம். இங்கே Z ஆக்சிஸில் மேலே மூவ் பண்ணி வச்சுட்டு, இது இங்கே மெயினில் தான் இருக்கணும் இல்லை, ஜஸ்ட் எங்கேயாவது சைடில் நீங்கள் வச்சுக்கலாம். ஜென்ரலாக நான் வந்து இப்படி யூஸ் பண்ணுறதுக்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். நான் இந்த மாதிரி பியூர்ரெஃபில் வச்சு பார்த்துப்பேன். இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். ஓகேங்களா? நான் இங்கே வச்சுட்டு கூட இதை ஹைட் பண்ணிப்பேன். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும், நான் இப்போதைக்கு இதை ஹைட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, இன்கேஸ் நீங்கள் இமேஜ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் தெரியல, ஃப்ரண்ட் வியூவில் தெரியுது, இப்படி ஃப்ரண்ட் வியூவில் பார்க்கும்போது தெரியுது, ஆனால் பெர்ஸ்பெக்டிவ் வந்தால் தெரியல அப்படின்னா இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ப்ராப்பர்ட்டி பேனலில் இமேஜ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஆர்த்தோகிராஃபிக் பெர்ஸ்பெக்டிவ்னு இருக்கும். இது வந்து ஆஃபில் இருந்துச்சுன்னா பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் நமக்கு இமேஜ் தெரியாது. ஸோ இதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டீங்கன்னா தெரியும். இது நான் நிறையா வாட்டி ஃபேஸ் பண்ணியிருக்கேன், அதனால் உங்களுக்கும் சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணி ஹச் ப்ரெஸ் பண்ணால் இமேஜ் வந்து ஹைட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம மாடலிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். எப்போவுமே மாடலிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பிளாக்கிங் பண்ணணும். பிளாக்கிங் எதுக்கு அப்படின்னா, பிளாக்கிங்னா என்னென்னா ஃபஸ்ட்டு ரஃபாக பிளான் பண்ணுவோம். ஜஸ்ட் க்யூப், சிம்பிள் ஷேப்ஸ் வச்சு இந்த வீடை வந்து நம்ம ஃபுல்லாக இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு அது ஸ்கேலிங் கரெக்டாக இருக்கா,
ப்ரொப்போர்ஷன் கரெக்டாக இருக்கா, ஒரு சைஸ் ஒவ்வொரு இடத்துக்கும் உண்டான சைஸ் அளவு கரெக்டாக இருக்கா, இந்த டிஸ்டன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்றதை நம்ம செக் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு பிளாக்கிங் பண்ணணும். ஓகேங்களா, பிளாக்கிங் மஸ்ட், நம்ம அதை பண்ணால் தான் முடிஞ்ச அளவுக்கு மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் பிளாக்கிங் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஹியூமன் சைஸ்க்கு நம்ம வந்து இதை வந்து ஹியூமனுடைய ஸ்கேல் சைஸ்க்கு பண்ணணும். ரேண்டமாக நீங்கள் பாட்டுன்னு பண்ணிட்டீங்கன்னா வீடு ரொம்ப பெருசாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஹியூமனோட ஸ்கேல் சைஸ்க்கு கம்பேர் பண்ணி தான் பண்ணணும். ஓகேங்களா, ரியல் வேர்ல்டு சைஸில் இருக்கணும். ஸோ இப்போ அப்படி ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, நம்மளுடைய சீன் இந்த வேர்ல்டை வந்து ஃபீட்டில் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் இங்கே ப்ராப்பர்ட்டி பேனலில் சீன் ப்ராப்பர்ட்டிஸ் வந்தீங்கன்னா இங்கே யூனிட்ஸ் இருக்கும். இந்த யூனிட்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணி இங்கே மெட்ரிக் இருக்கா, இதை ஓப்பன் பண்ணி இம்பீரியல் மாற்றிடுங்க. இம்பீரியல் மாற்றினா தான் நமக்கு இங்கே ஃபீட் வரும். ஸோ இங்கே லென்த் ஃபீட்டில் இருக்கா. இப்போ வந்து நமக்கு யூனிட்ஸ் எப்படி இருக்குன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஒரு க்யூப் ஒரு ஃபீட் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணி மெஷ் க்யூப், ஒரு சின்ன க்யூப் ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ இதை ஸ்கேல் பண்ணி இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன். இந்த அளவுக்கு வச்சுட்டு ஸோ இப்போ வந்து நம்ம மெஷர்மெண்ட் டூல் எடுத்துப்போம். டூல் பேனலில் இங்கே மெஷர்மெண்ட் டூல் இருக்கும். இந்த மெஷர்மெண்ட் டூல் எடுத்து ஜஸ்ட் கிரவுண்ட்லேருந்து ஒரு 6 அடி இல்லை 5 அடிக்கு, ஸோ இங்கே வருது நமக்கு 6 அடி, நம்ம 6க்கு எக்ஸாக்டாக போக வேணாம். ஸோ ஒரு 5.6 இந்த மாதிரி கொஞ்சம் வச்சுப்போம். வச்சுட்டு இந்த ஹைட்டுக்கு க்யூபை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக ஒரு க்யூப் வந்து ஒரு ஃபீட் இல்லையா. ஸோ 1 2 3 4 5 6. ஸோ இதை வந்து நான் இப்போ ஸ்கேல் பண்ண போகிறேன். ஸ்கேல் பண்ணலாம், இல்லை எடிட் மோடில் நம்ம மூவ் பண்ணலாம். நான் எடிட் மோட் டேப் ப்ரெஸ் பண்ணி எடிட் மோட் போயிட்டு இப்போது ஷிஃப்ட் Z ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஒயர் ஃப்ரேம் வரும். ஷிஃப்ட் Z ப்ரெஸ் பண்ணோன்னா இங்கே ஒயர் ஃப்ரேமும் சாலிட் மோடும் எனக்கு மாறி மாறி வரும். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் ஒயர் ஃப்ரேம் மோடில் இதை செலக்ட் பண்ணி G ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே இசட்டையும் ப்ரெஸ் பண்ணி மேலே மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணி ஒரு 5 to 5.5 இந்த ரேஞ்சில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ நான் இதை வந்து ஆப்ஜெக்ட் மோடு வந்துடுறேன். ஆப்ஜெக்ட் மோடு வந்து 1 ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு சைஸ் கன்ஃபார்ம் பண்ணணுன்னா பார்த்துக்கோங்க. செலக்ட் பண்ணி பார்த்தா 5.6 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். சரி, ஓகே, இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த டூல்லேருந்து வெளியே வந்துடலாம். மெஷர்மெண்ட்லேருந்து இதை கொஞ்சம் எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் ஸ்கேல் பண்ணிப்போம். ஓகே, ஸோ இப்போது வந்து நம்ம பண்ணியிருக்கிற இது ஸ்கேல் ஒய் ஆக்சிஸ்லேயும் கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ஹியூமனுடைய ஹைட்டுக்கு நம்ம இந்த க்யூப் வச்சுருக்கோம். அப்போது நம்ம பண்ண போகிற இந்த வீடு இந்த ஹியூமனோட பெருசாக இருக்கணும். கரெக்டாக? ஸோ இதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இந்த க்யூப் இப்போதைக்கு சைடில் இருக்கட்டும். இப்போ இன்னொரு க்யூப் ஒன்று போடுவோம். ஸோ என்னென்னா நம்ம பேசிக்காக பிளாக்கிங் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ இன்னொரு க்யூப் போடுறேன். ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு க்யூப் போடுறேன். க்யூப் போட்டு கிராப் ஜியை ப்ரெஸ் பண்ணி உடனே இசட் ப்ரெஸ் பண்ணி 1. ஸோ ஒரு அடி மேலே மூவ் பண்ணிவிட்டு இப்போது இதை வந்து நம்ம மூவ் பண்ணணும். இதை ஸ்கேல் பண்ணணும். ஸோ இந்த வீட்டுடைய டோரோட ஹைட் எவ்வளோ வைக்கலாம்? ஜென்ரலாக நம்ம வந்து இந்த மாதிரி வீடெலாம் பார்த்திங்கன்னா ஹியூமன் ஹைட்னால் அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கரெக்டாக? நம்ம குனிஞ்சு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஈவன் நம்ம ஹைட்டுக்கே வச்சோன்னா அது வந்து 6 அடிக்கு இருக்கணும். ஸோ நம்ம இதை வந்து 6 அடிக்கே வச்சிடலாம். ஸோ ஹைட் பொறுத்த வரைக்கும் இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா 1 ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிராப் ஜி ஒரு 6 ஃபீட். ஸோ டோரோட ஹைட் நான் 6 ஃபீட்கே வச்சுறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஓவராலாக செட் பண்ணிடலாம். டோருன்னு இல்லை, ஓவராலாக செட் பண்ணிடலாம். இப்போதைக்கு இது டோருக்காக போட்டதுன்னா அங்கேயே வச்சுட்டு ஷிஃப்ட் டி கொடுத்தா க்யூப் டூப்ளிகேட் ஆகும். டூப்ளிகேட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து ரைட் கிளிக் பண்ணுறேன். மவுஸில் ரைட் கிளிக் பண்ணேன்னா எங்கே இருக்கோ அதே இடத்துல இருக்கும். பட் ஸ்டில் க்யூப் வந்து டூப்ளிகேட் ஆகி தான் இருக்கும். இப்போ இந்த க்யூபை வந்து நான் ஸ்கேல் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த டோர் வந்து ஒரு 3 அடி இருக்குன்னா சைடில் இங்கே ஒரு 3 அடி, இல்லை இங்கே ஒரு 2 அடி, இங்கே ஒரு 2 அடி, மொத்தமாக வந்து ஒரு 7 அடிக்கு இந்த வீடு நம்ம பண்ணலாமா? ஸோ இந்த வீட்டுடைய அகலம் வந்து ஒரு 7 அடிக்கு வச்சுப்போம். எக்ஸ் ஆக்சிஸில் ஸோ மொத்தமாக ஒரு 4, இந்த பக்கம் 4 அடி, இந்த பக்கம் 4 அடி, மொத்தமாக 8 அடி. அடுத்து ஹைட் முடிவு பண்ணிக்கலாம். இந்த வீடு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் சேம் ஹைட்டு தான் வருது இல்லையா? அதாவது ஒரே ஃப்ளாட்டாக போகுது, அதுக்கப்புறம் வந்து ஷார்ப்பாக போகுது. இந்த இடம் வரைக்கும் சேமாக தான் போகுது.
இங்கே வரைக்கும் சேமாக போகுது, அதுக்கப்புறம் அப்படியே ஷார்ப்பாக போகுது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துக்கு நம்ம 6 அடி வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை விட மேலே கொஞ்சம் போகுது. அப்போது 6னா ஒரு 10 அடி வைக்கலாம். ஒட்டு மொத்தமாக இந்த வீட்டோட இது வந்து 10 ஒரு 12 அடி வைக்கலாம். அப்போ அப்படியே இதோட டபுள் ஹைட் வைக்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன், டேப் ப்ரெஸ் பண்ணி எல்லா வெர்டெக்ஸையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். டாப் வெர்டெக்ஸ் எல்லாத்தையும் டேப் ப்ரெஸ் பண்ணி ஒயர் ஃப்ரேமில் டாப் வெர்டெக்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கிராப்ஸி அப்படியே இன்னொரு 6 அடி. ஸோ இவ்வளோ தூரத்துக்கு நம்ம இப்போ இந்த வீடு வந்துடுச்சு. ஸோ இப்போ ஃப்ரண்ட்டில் ஹைட்டும் அகலமும் நம்ம முடிவு பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து டெப்த், எவ்வளோ நீட் இந்த வீடு வேணும் அப்படின்றது. ஸோ எவ்வளோ வைக்கலாம், ஒரு 15 வைக்கலாமா, 15 இல்லை 20 வச்சு பார்ப்போம். நம்ம என்ன பண்ணலாம், இப்போது எகைன் நான் டேப் மோடு போய்ட்டு இந்த சைடில் இருக்க வெர்டெக்ஸ் ஒயர் ஃப்ரேம் மோடில் தான் பண்ணுறேன். எக்ஸ்ரே ஆன் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் டூலை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லா டூலும் உங்களுக்கு விசிபிளாகவும் வரும். நீங்கள் அப்புறமும் இதை கிளிக் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம், எவ்வளோ தூரம் வேணுமோ மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது எவ்வளோ ஃபீட் நான் போட்டிருக்கேன் அப்படின்னா 16 ஃபீட் போட்டிருக்கேன். ஸோ 16 ஃபீட் எனக்கு போதுமா, போதும், எனக்கு 16 ஃபீட் போதும். ஓகே, பண்ணியாச்சு. அதே மாதிரி இப்போ வந்து இது வந்து கதவுக்காக போட்ட க்யூப் தானே. ஸோ இதை ஸ்கேல் பண்ணிப்போம். ஸ்கேல் ஒய் ஆக்சிஸ். இந்த மூவ் டூல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது தெரியல, ஷார்ட்கட்டில் தெரியல அப்படின்னா நான் ஃபஸ்ட் வீடியோவாக அதான் போட்டேன். விண்டோஸ் அண்ட் நேவிகேஷன், அப்புறம் எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல்ஸை யூஸ் பண்ணுறதுன்னு அதை பார்த்துட்டு வந்துடுங்க, உங்களுக்கு புரியும். ஓகேங்களா. ஸோ ஸ்கேல் எக்ஸ். ஸோ இந்த அளவுக்கு டோர் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த வீடியோடைய டோர். இதுக்கு மேலே இருக்கிறது ஸோ இந்த அளவுக்கு டோர் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இதுதான் டோர். இதுக்கு மேலே இருக்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மாதிரி வச்சுப்போம். இப்போது இந்த டோருக்கு நேராகவே இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டிவைட் ஆகுது, ஒரு பெரிய பலகை ஒன்று போகுது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ஒரு ஷிஃப்ட் டி கொடுத்து இந்த க்யூபை மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணிட்டு ஸ்கேல் ஜி ஆக்சிஸ், நமக்கு விசிபிளாக அங்கே எவ்வளோ டெப்த் இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்கேல் பண்ணிக்கலாம். எகைன் ஸ்கேல் எக்ஸ் ஆக்சிஸ், இந்த க்யூப் அளவுக்கே ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஸ்கேல் பண்ணி இங்கே மேலே வச்சுக்கோங்க. நம்ம இப்போ பிளாக்கிங் தான் பண்ணுறோம், டீட்டெயில்டு மாடல் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வீடை பொறுத்த வரைக்கும் சைஸ் மட்டும் வச்சா போதும், அதுக்கப்புறம் நம்ம ஒன்று பெருசாக இது பண்ண தேவையில்ல. இப்போது நெக்ஸ்ட் இந்த சைடு ரூஃப் இருக்குல்ல, அதுக்கு ஒரு பிளெயின் ஒன்று போட்டுக்கலாம். சேம் இந்த பிளெயினே எடுத்துப்போம், இந்த க்யூபே எடுத்துப்போம். இந்த க்யூபே எடுத்துகிட்டு டூப்ளிகேட் ஷிஃப்ட் டி ஜி ஆக்சிஸ், அதே மாதிரி இதை வந்து ரொட்டேட் பண்ணிப்போம். ரொட்டேட் இசட் ஆக்சிஸ் 90. ஸோ ரொட்டேட் பண்ணியாச்சு. இப்போ இது என்னென்னா, இதை வந்து நம்ம ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸ்கேல் ஒய் ஆக்சிஸ் நல்லா ஸ்கேல் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி வச்சுப்போம். ஸ்கேல் ஆன் ஒய் ஆக்சிஸ். நான் ஸ்கேல் ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்கிறேன்னா எஸ் ப்ரெஸ் பண்ணி உடனே ஒய் ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு தடையும் நான் அதை சொல்ல விரும்பலை, ஏன்னா உங்களுக்கு அது கேட்கும்போது கொஞ்சம் ஏதாவது கடுப்பாக இருக்கும். ஓகே, இது வந்து நான் சும்மா இப்போ ரஃபாக வைக்கிறேன். நீங்கள் இந்த சென்டர் டிவைட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஈஸி மெத்தடும் இருக்குது. ஸோ அது நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் இப்போ இதிலேருந்து நம்ம இந்த போர்ஷன்லேருந்து இது வரைக்கும் எடுத்துருக்கோமா, இப்போ இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தான் ஹைட் இருக்குது. பட் இது டிவைட் ஆகிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஜன்னல்கிட்டே டிவைட் ஆகிடுது. அப்போது இங்கே ஒரு ரேஷியோவில் வரும்னு வச்சுப்போம். கண்ட்ரோல் ஆர் கொடுத்து இங்கே ஒரு லூப் கொடுத்துட்டோமா. அதே மாதிரி இங்கே கண்ட்ரோல் ஆர் கொடுத்து சென்ட்ரா, இந்த இடத்துல சென்ட்ரா ஒரு லூப் கொடுத்துட்டு எட்ஜ் மோடில் இந்த டாப் லூப்பை மட்டும் செலக்ட் பண்ணி அப்புறம் இங்கே மூவ் டூவில் செலக்ட் பண்ணிவிட்டு ஜி ஆக்சிஸில் மேலே மூவ் பண்ணுறேன். இதை நான் கம்மியாக தான் மூவ் பண்ணுறேன், ஏன்னா இந்த 2 லூப்பையும் நான் கீழே கொண்டு வரேன். ஓகேவா. ஸோ நீங்கள் இப்படி வச்சுட்டும்
முடிவு பண்ணலாம். நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு இந்த வுட் வந்து இப்போதைக்கு தேவையில்ல. பட் ஸ்டில் இங்கே நீங்கள் தனியாக போடணுன்னா உங்களுக்கு தேவைப்படும். இந்த வுட்டை வந்து நான் இங்கே இருக்க பார் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இதனுடைய வித்தை நான் இவ்வளோ ஸ்லிம்மாக போட்டுட்டு இதை இங்கே வச்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு வேணால் இதை சைடில் வச்சுப்போம். ஓகேங்களா? ஓகே, இங்கே கூட வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். இன்னும் கொஞ்சம் பெருசாக ஸ்கேல் பண்ணிவிட்டு இதை வச்சுப்போம். ஓகே, ஸோ இப்போது வீடு அதனுடைய ஹைட் நம்ம முடிவு பண்ணிட்டோம். வீடு வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு அகலமாக தெரியலாம். பட் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் இந்த க்யூபை வச்சதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்கக்கூடிய வுட் இருக்கு இல்லையா, இதை நம்ம இன்னும் பெருசாக வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இதனுடைய டெப்த் அகலமாக தெரியும். ஸோ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இந்த பக்கமும் ஷிஃப்ட் டி கொடுத்து எக்ஸ் ஆக்சிஸில் இங்கேயும் ஒன்று, ரெண்டுத்தையும் சைமல்டேனியஸாக ஸ்கேல் ஜி. ஸோ இப்போ உங்களுக்கு வீடு கொஞ்சம் ப்ராடாக தெரியுதா? இந்த க்யூபை வந்து கொஞ்சம் ஸோ சென்டர் அலைன்மெண்ட் ப்ராப்பராக இருக்கும். ஃபினிஷிங்லாம் நம்ம அக்யூரேட்டாக பண்ணுறதெல்லாம் அடுத்த ஸ்டெப். இப்போ நம்ம பிளாக்கிங் தான் பண்ணுறோம், ஜஸ்ட் ஒரு ஐடியா தான். ஸோ இந்த ரெண்டுத்தையுமே வந்து ஷிஃப்ட் டி கொடுத்து ஒய் ஆக்சிஸில் இங்கே வச்சிடலாம். அவ்வளோதான். ஓடு எல்லாமே வந்து நமக்கு தெரியும். இப்போ நமக்கு வீடோட சைஸ் தெரியணும், வீடோடைய ஓவரால் மெஷர்மெண்ட் தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இது வச்சாச்சு. ஸோ வீடு பொறுத்த வரைக்கும் நமக்கு கரெக்டாக இருக்குது. இப்போது ஹியூமன் இங்கே நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஹியூமனோட உடம்பு என்ன சைஸில் இருக்கும்? ஒரு அடிக்கு இருக்குமா சைடில் பார்த்தா? ஸோ இந்த க்யூபும் ஒரு அடிக்கு தான் இருக்குது. ஸோ கதவு மொத்தமாக 3 அடி, க்யூப் ஒரு அடிக்கு இருக்குது. டோர் வந்து இது 6 அடிக்கு வச்சுருக்கோம், ஹியூமனோட கொஞ்சம் பெருசாகவே வச்சுருக்கோம் நம்ம. ஓகேங்களா? இதை விட சின்னதாக இருக்கும் ஆக்சுவலாக, பட் நம்ம கொஞ்சம் 6 அடிக்கு ஏற்ற மாதிரியே பண்ணுவோமே, ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, ஸோ ஹியூமன் சைஸோடு பார்க்கும்போது நமக்கு வீடு ஓரளவுக்கு மெஷர்மெண்ட்லாம் மேட்ச் ஆகுது. ஸோ இதை தவிர்த்து இங்கே ஒரு வென்டிலேஷனுக்கு ஒன்று இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலான்னா ஷிஃப்ட் டி கொடுத்து இந்த ஹியூமன் சைஸ்க்கு இருக்கிறதே இங்கேயே வந்து நான் இதோட சைஸ்க்கும் பிளான் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் மொத்தமாகவே இருக்குது, அதனால் இன்னும் ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸ்கேல் பண்ணிவிட்டு ஜி ஆக்சிஸில் கொஞ்சம் ஸ்கேல் டவுன் பண்ணிக்கலாம். டவுன் பண்ணிவிட்டு இப்படி வச்சுப்போம். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுவோம்னா எப்போவுமே எல்லாத்தையும் ஒரே ஆப்ஜெக்டாக பண்ண நினைப்போம். உதாரணத்துக்கு இந்த பில்லர், இந்த வீடு எல்லாமே ஒரு மெஷ்லேருந்தே எக்ஸ்ட்ரூட் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. நம்ம எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ரியல் வேர்ல்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி பண்ணணும். உதாரணத்துக்கு இங்கே ரியல் வேர்ல்டில் நமக்கு இந்த வுட் தனி, இங்கே இருக்கக்கூடிய இந்த வுட்டும் தனி, மரப்பலகையும் தனி மாடல், இதுவும் தனி மாடல், இது தனி மாடல், இங்கே இருக்கக்கூடிய பிளேட்ஸும் தனி மாடல், இந்த இரும்பில் இருக்கக்கூடிய இந்த ராடு இருக்குல்ல இது தனியாக இருக்கும், இங்கே இருக்கக்கூடிய அட்டாச் பண்ணியிருக்கக்கூடிய பிளேட் தனியாக இருக்கும். ஸோ ரியல் லைஃப்பில் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் எப்படி இருக்கோ அதே மாதிரியே நீங்கள் தனித்தனியாக பண்ணுங்கள். எல்லாத்தையும் ஒன்றா பண்ணுறேன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு மெஷ் அதிகமாக போட்டு ரொம்ப போராடிக்கிட்டுலாம் இருக்க வேணாம். ஓகேவா? ஸோ இதுக்கு இந்த சைஸ் போதும் இந்த வென்டிலேஷனுக்கு. ஸோ நெக்ஸ்ட் இங்கே ஒரு பேரல் இருக்குது. பேரல் நம்ம தனியாக பண்ணி சைஸ் ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஃப்ளவர் பாட்டும் அப்படி தான், தனியாக பண்ணாலும் நம்மளால் ஸ்கேல் சைஸ் பண்ண முடியும். மற்ற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே அப்படி தான், தனியாக பண்ணாலும் ஸ்கேல் சைஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம கிரவுண்ட் பிளேன் மட்டும் நம்ம போடணும், அது கொஞ்சம் போட்டுக்கலாம். இதில் இருக்க மாதிரி இப்போதைக்கு நான் போட போகிறதில்ல. ஃபஸ்ட்டு ஒரு சிலிண்டர் மட்டும்தான் போட போகிறேன். லேட்டராக நான் எல்லாத்தையும் வந்து சைஸ் எக்ஸாக்டாக வச்சுப்பேன். ஸோ ஷிஃப்ட் ஏ, சிலிண்டர். இந்த சிலிண்டருக்கு பார்த்திங்கன்னா இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், இதில் வெர்டிசஸ் 32 இருக்கும். இந்த பேஸ் சிலிண்டருக்கு 32 வெர்டிசஸ் எனக்கு ஓகே தான், அதனால் நான் அப்படியே மெயின்டைன் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா 7 ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜி ஆக்சிஸ் வந்துட்டு
ஸ்கேல். இது வீட்டை விட நல்லாவே பெருசாக இருக்கும். அதே மாதிரி Z ஆக்சிஸ்லேயும் ஸ்கேல் பண்ணிப்போம். இதை கரெக்டாக கிரவுண்டில் வச்சுக்கலாம். 1 ப்ரெஸ் பண்ணி ஃப்ரண்ட் வியூக்கு வந்துட்டு கரெக்டாக இங்கே மேட்ச் பண்ணி இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி Z ஆக்சிஸில் மேலே மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஓகே. ஆனால் நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா டோருக்கும் இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்க ஏரியாவுக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கீழே இருக்க கிரவுண்டை வந்து இன்னுமே கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வேணுன்னா ஸ்கேல் டவுன் பண்ணிக்கலாம். இது ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். பட் இதிலலாம் நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேங்களா? இங்கே சின்ன சின்ன எலமெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம எப்படி மாடல் பண்ணாலும் ஹியூமன் சைஸோட கம்பேர் பண்ணும்போது கரெக்டாக வச்சிடலாம். ஸோ அதனால் இதுக்கெலாம் இப்போயே பிளாக்கிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வீடு நமக்கு முக்கியம். வீடுக்கான பிளாக்கிங் ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடிய ப்ரொபோர்ஷனுக்கான பிளாக்கிங் பண்ணிட்டோம். அதே மாதிரி இப்போ இங்கே டோருக்கு பண்ண மாதிரி விண்டோ என்ன சைஸில் வரும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிக்கலாம். ஸோ ஷிஃப்ட் D கொடுத்துட்டு எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் Z 90 டிகிரி. உங்களுக்கு இங்கேருந்து பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் கம்மியாக இருக்க மாதிரி தெரியலாம். அஃப்கோர்ஸ் நம்ம வந்து ஒரு 1/3 நாம் வந்து இந்த வீடை வந்து ஒரு பர்ஸ்பெக்டிவ் வியூவில் பார்த்துட்ருக்கோம். ஸோ பர்ஸ்பெக்டிவ் வியூவில் பார்க்கும்போது நமக்கு இப்படி தான் இருக்கும். இங்கே ஆனால் ஹைட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லையா? ஸோ ஜன்னலுடைய ஹைட் வந்து ஸ்கேல் G. நம்ம ஹியூமன் சைஸ்க்கு ரெஃபர் பண்ணியிருக்கிறதால அதுக்கேற்ற மாதிரியே இதை பண்ணுவோம். கீழே ஒரு வுட் பேஸ் இருக்குது. அதனுடைய சைஸ் கொஞ்சம் ஆட் ஆகும். ஸோ மேலேருந்து பார்க்குறதால இந்த ஸ்பேஸ் உங்களுக்கு கம்மியாக தெரியலாம். பட் ஸ்டில் இங்கே வந்து ஸ்பேஸ் இருக்கும். இதை ஈக்குவலாக சென்டரில் வச்சிடலாம். வச்சுட்டு திரும்ப இதே கியூபியை ஷிஃப்ட் D கொடுத்துட்டு கிராப் Z. ஸோ இந்த அளவுக்கே வந்து வெர்டெக்ஸ் மோடு போயிட்டு எடிட் மோடு போய் டேப் கொடுத்து எடிட் மோடு வந்துட்டு மேலே இருக்க வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணி கரெக்டாக இங்கே விண்டோ அளவுக்கு வச்சுட்டு திரும்ப டேப் கொடுத்து ஆப்ஜெக்ட் மோடு வந்துடுங்க. ஷிஃப்ட் Z கொடுத்து ஒயர் ஃப்ரேம்லேருந்து வெளியே வந்துடுங்க. ஸோ இப்போ இதை முன்னாடி கொண்டு வந்தோன்னா அங்கே இருக்க வுட்டுக்கு வரும். இதனுடைய சைஸ் இன்னுமே அகலும். ஸோ ஸ்கேல் Y இவ்வளோ தூரம் வச்சுக்கலாம். இப்போதைக்கு இப்படியே இதை வச்சுப்போம். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணணும் நம்மளுடைய ப்ரொப்போர்ஷன்ஸ்லாம் வீடோடைய ப்ரொப்போர்ஷன் கரெக்டாக இருக்கா பார்ப்போம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இந்த வுட் வந்து இன்னுமே ப்ராடராக இருக்குது. நமக்கு இங்கே பார்க்குறத விட இன்னுமே ப்ராடராக இருக்குது இல்லையா? ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிப்போம். ஓகே, இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஒரு வுட் கரெக்டாக வச்சிட்டோன்னா நம்ம மற்றதெல்லாம் வந்து கரெக்டாக வச்சிடலாம். ஸோ டோர் கரெக்டாக இருக்குது. இந்த இடமும் கரெக்டாக இருக்குது. இங்கே ஒரு விண்டோ இருக்குது. அதையும் நம்ம கரெக்டாக வைக்கணும். ஸோ ஷிஃப்ட் D Z. இங்கே இருக்க மாதிரியே மேலே இன்னொரு பீம் இருக்குது. இதை கண்ட்ரோல் D கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். ஸோ இது ரெண்டுத்துக்கும் சென்டராக இருக்க மாதிரி விண்டோவை மூவ் பண்ணிக்கலாம். விண்டோ வந்து டோரை விட கொஞ்சம் அகலத்தில் சின்னதாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி வீட்டில் வந்து பியூட்டி என்னென்னா ரொம்ப மெஷர்மெண்ட் அக்யூரேட்டாக இருக்காது. கொஞ்சம் ஜிக்ஸாகாக இருக்கும். ரேண்டமாக இருக்கும் சைஸஸ் எல்லாமே.
ஸோ நம்ம ரொம்ப அக்யூரேட்டாகவும் பண்ணக்கூடாது, கொஞ்சம் ரேண்டமைஸாக பண்ணுங்க, பார்க்கும்போது நல்லாயிருக்கும். ஓகே, ஜன்னல் வச்சாச்சு, இது வச்சாச்சு. இப்போது நம்ம அடுத்து டீட்டெயில் போகலாம். இப்போ டீட்டெயில் போகிறதுக்கு முன்னாடி ஒன்று என்னன்னா, நம்ம வந்து ரிப்பீட்டடாக வரக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே தனித்தனியாக மாடல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம டூப்ளிகேட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். உதாரணத்துக்கு இந்த பில்லர் 4 சைடும் ரிப்பீட்டடாக வருது. ஸோ ஒரு பில்லரே வந்து நம்ம டூப்ளிகேட் பண்ணி வச்சுக்கலாம். ஈவன் டெக்ஸ்சர் பண்ணாலும் சொல்கிறேன், ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணி மாற்றி கீற்றி வச்சுக்கலாம். ஸோ அதேமாரி தான் இங்கே இருக்கக்கூடிய வுட்டும், ஒரு வுட் பண்ணோன்னா இன்னொரு பக்கம் நம்ம மாற்றி கீற்றி வச்சுக்கலாம். ஸோ சேம் எல்லாமே அப்படி தான். இப்போது பிளாக்கிங் வைஸ் பார்த்தா நான் வந்து ட்ரீ பண்ண போகிறதில்ல, ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரீ வந்து ஏதாவது ஒரு அசட்ஸ் நம்ம வச்சுக்கலாம். இந்த வீடு மட்டும்தான் பண்ண போகிறோம். இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கான பிளாக்கிங் ஓகே, ஏன்னா நான் மற்ற ஆப்ஜெக்ட்ஸ்க்கெலாம் வந்து பிளாக்கிங் பண்ணணும் இல்லை. இதே வந்து வீடு நிறையா இருக்குது, 2-3 வீடெலாம் இருக்குன்னா நான் கண்டிப்பாக அதுக்கும் சேர்த்து பிளாக்கிங் பண்ணுவேன். பட் வீடு ஒன்று தான் இருக்குது, ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நம்ம ஹியூமன் சைஸோடு கம்பேர் பண்ணி தனித்தனியாக பண்ணியே வச்சிடலாம். ஸோ வீடு பொறுத்த வரைக்கும் ஓகே, டிஸ்டன்ஸ் ஓகே, எனக்கு இங்கே ரூஃபோட டிஸ்டன்ஸும் ஓகே, ஏன்னா நம்ம இன்னும் இந்த ரூஃப் போடும்போது இந்த இடத்துல இன்னுமே கொஞ்சம் மறையும். ஸோ இது எல்லாமே ஓகே. இங்கே ஒரு ஆண்டனா இருக்குது, இதுவுமே தனியாக நம்ம மாடல் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? வேணால் இந்த ஆண்டனாக்கு ரஃபாக ஒரு மாடல் வேணும், ஜஸ்ட் ஒரு மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்னா இப்போதைக்கு இந்த கியூபியை நம்ம ஸ்கேல் பண்ணி ஜஸ்ட் ஓவராலாக அப்படி ஸ்கேல் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா பிளாக்கிங்ன்றது எக்ஸாக்ட் ஷேப்பில் உங்களுக்கு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஐடியாவுக்கும் ஒரு லே அவுட் மாதிரி தான். எது எங்கெங்கே வரும், என்னென்ன சைஸில் இருக்கும், அவ்வளோதான். இதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப மெனக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் இதுக்கு ஷிஃப்ட் டி கொடுத்து ரொட்டேட் x90, ரொட்டேட் z90, ரொட்டேட் y90, கிராப் கொடுத்து இதை அப்படியே ரொட்டேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இங்கே நம்ம பார்த்தோன்னா கிட்டத்தட்ட இதனுடைய அளவுக்கு கொஞ்சம் கீழே இருக்குது. ஸோ இப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த டவரை விட இது வந்து மேலே இருக்க ஆண்டனா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இது எல்லாத்தையும் கொஞ்சம் கீழே கொண்டு வந்துடலாம். இந்த கியூப் மட்டும் ஸ்கேல் டவுன் பண்ணிவிட்டு இப்படி வச்சிடலாம். ஸோ மேலே வர கேட் எல்லாமே டீட்டெயில் மாடலிங், அதெல்லாம் லேட்டராக பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, நமக்கு இப்போது பிளாக்கிங் முடிஞ்சது. பிளாக்கிங் மீன்ஸ் கிட்டத்தட்ட பிளானிங், நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் எப்படி இந்த வீடை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிளான் படி எல்லாமே ஓகே, மெஷர்மெண்ட் ஓகே, கிட்டத்தட்ட நம்ம ஒரு அஸ்திவாரம் போட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இந்த வீட்டை கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ண ஆரம்பிப்போம். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இதோட கண்டினியூஷனை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிளெண்டர் கற்றுக்குறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள்.